ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கம்ஃபர்ட் குக்கிங். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸான கிறிஸ்மஸ் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கல்கல். ஓகேவா, சிம்பிளாக வீட்டில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஸோ இன்றைக்கி அதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ரொம்ப மெல்லிசான ரவை எடுத்துருக்கு, 2 டீஸ்பூன் அது போட்டுட்டு இந்த பால் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து பால் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ பாலை ஊற்றி நல்லா ஈவனாக நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பால் நல்லா முழுகிற அளவுக்கு ரவை நல்லா ஊறணும் அந்த பாலில். அதுதான் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சைடில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா அதை மாற்றி வச்சுருங்க. அதை நல்லா ஊறட்டும். ஊறுற சைட்லேயே நம்ம வந்து சுகர் பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் ஒரு 1/4 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன், சர்க்கரை, 2 ஏலக்காய், அதையும் போட்டு நல்ல ஃபைன் பவுடரை இந்த மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பவுடர் ரெடி ஆனதும் ஒரு 15 நிமிஷம் ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறமா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணி வச்சோம்ல சுகர் பவுடர், அது முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வந்து நெய் வந்து நல்லா உருக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா, நல்லா மெல்டட் கீ போட்டுக்கு. அதுக்கப்புறமா 1 கப் வந்து மைதா, அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து சால்ட். ஓகேவா, ரொம்ப போடாதீங்க, சும்மா ஒரு பிஞ்ச் போதும். போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நெய், இந்த மைதா, ரவை, பால் ஊற வச்சு பார்த்தீங்களா, அது எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி முதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம இது ஒரு மாவு பதத்துக்கு பிசைய போகிறோம். ஓகேவா, ஸோ தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். எகெயின் கோகோனட் மில்க், தேங்காய் பால், இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மாவு பதத்துக்கு, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல மீடியம் சைஸுக்கு நல்லா அந்த மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா அதை மாற்றி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பால் சைஸுக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அந்த கல்கல் ஷேப்புக்கு பண்ண போகிறோம். ஓகேவா, மேபி எல்லார் வீட்லேயும் மேபி ட்ரே இருந்தால் நீங்கள் ட்ரேயில் கூட பண்ணலாம். ட்ரே இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சிம்பிளாக இந்த ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா பரத்திக்கோங்க. ஓகேவா, குட்டி இந்த பால் சைஸ் எடுத்துருக்கோம்ல, அது எந்த இடத்துலேருந்து நமக்கு ஷேப் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் நல்ல ஈவனா எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா பரத்திக்கோங்க. ஓகேவா, பரத்திட்டு அதுக்கப்புறமா அது நம்ம ட்விஸ்ட் பண்ண போதும். ஓகேவா, ரவுண்டு ஷேப் பண்ண போகிறோம். நல்லா ட்விஸ்ட் பண்ணி நல்லா உருட்டி எடுத்தோம்னா மெதுவாக உருட்டுங்க. நல்லா ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக நல்லா மேலாப்பில் உருட்டி எடுத்து கடைசியில் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஷேப் கரெக்டாக வரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு கல்கல் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை இல்லைன்னா கூட நம்ம இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு கூட ஈஸியாக கூட பண்ணலாம். இந்த ஷேப் பண்ணுற டைம்லேயே நான் சைடில் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா ஊற்றி ஹீட் பண்ண வச்சுக்கிட்டேன். இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். ஓகேவா, போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கல்கல் வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கீங்க அந்த அளவுக்கு, மூழ்கிற அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஓகேவா, போட்டுட்டு இந்த கல்கல் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக திருப்புங்க. போட்டதும் திருப்பாதீங்க, போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பினா போதும். ஓகேவா, 1 நிமிஷத்துக்கு அப்புறமா மெதுவாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு பொறுமையாக அந்த ஹீட்லேயே, மீடியம் ஹீட்லேயே வச்சு பொறுமையாக நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா அந்த கலர் வர நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக திருப்பி போட்டு அந்த கலர் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கல்கல் ரெடி. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் போட்டு மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, ரெடி பண்ண வேணால் கல்கல் எல்லாம் சர்விங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் போட்டு மாற்றி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு சுகர் பவுடர் ரெடி பண்ணோம்ல அது மாதிரி மேலே டஸ்ட் பண்ணி போட்டோம்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க, டேஸ்டியாக இருக்கும். ஸோ சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்மஸ் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.